வாக்கு என்பது ஒரு உரிமை மட்டும் இல்ல. அது உங்கள் எதிர்காலம். ஆனா அதை பணத்துக்கு விற்கும்போது என்ன ஆகும்? அதைத்தான் இந்த கதையில் பார்க்கலாம். பசுமையும் அமைதியும் நிறைந்த ஒரு அழகான கிராமம் இருந்தது. அங்கு வாழ்ந்த மக்கள் எல்லாம் நல்ல மனசுடையவர்கள். வாழ்க்கை எளிமையானது. ஆனால் அந்த கிராமத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது, வளர்ச்சியில்லை. சாலைகள் மோசமாக இருந்தது. அடிப்படை வசதிகள் குறைவாக இருந்தது. வேலை வாய்ப்புகள் மிகக் குறைவு. தேர்தல் காலம் வந்தது. ஒரு வேட்பாளர் அந்த கிராமத்துக்கு வந்தார். ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று 500 ரூபாய், 1000 ரூபாய் என்று பணம் கொடுத்து வாக்கு கேட்க ஆரம்பித்தார். அவர் சிரித்தபடி சொன்னார், இந்த ஒரு தடவை மட்டும் எனக்கு வாக்கு போடுங்க. கிராம மக்கள் கவரப்பட்டார்கள். பலரும் பொருளாதாரமாக கஷ்டப்பட்டவர்கள். அந்த பணம் அவர்களுக்கு ஒரு எளிய உதவியாக தோன்றியது. இது நமக்கு கிடைக்கும் வாய்ப்பு. ஏன் விடணும் என்று யோசித்தார்கள். அதனால் மெதுவாக அனைவரும் பணத்தை வாங்கி வாக்கு வைக்க சம்மதித்தார்கள். தேர்தல் முடிந்தது. அந்த வேட்பாளர் ஜெயித்தார். ஆனால் அதற்குப் பிறகு அவர் அந்த கிராமத்துக்கு திரும்பவே வரவில்லை. மாதங்கள் கடந்தது. ஆண்டுகள் கடந்தது. உண்மை வெளிச்சம் பார்த்தது. மழை பெய்தால் சாலைகள் நீரால் நிரம்பியது. மின்சாரம் அடிக்கடி போய் வந்தது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அந்த கிராமம் மாறவே இல்லை. அல்லது இன்னும் மோசமாக மாறிவிட்டது. ஒரு நாள் அருண் என்ற இளைஞன் நகரத்திலிருந்து தனது கிராமத்துக்கு திரும்பி வந்தான். அவன் தனது கிராமத்தின் நிலையை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். என்னாச்சு நம்ம கிராமத்துக்கு என்று ஒரு தாத்தாயே கேட்டான். அந்த தாத்தா சோகமான சிரிப்புடன் சொன்னார், நாமே அதை விற்றுட்டோம். அருண் குழப்பமடைந்தான். எப்படி என்று கேட்டான். அந்த மூதாட்டி மெதுவாக விளக்கினார். காக நம்ம வாக்கை விற்றோம். அந்ததான் இப்போ இந்த உடைந்த சாலையா மாறுச்சு. அந்ததான் இப்போ வேலை இல்லாத நிலைமையா மாறுச்சு. ஒரு நாள் கிடைத்த லாபம் பல வருட துன்பமா மாறுச்சு. அருண் அமைதியாக நின்றான். அவனுக்கு உண்மை புரிந்தது. ஒரு சிறிய பணம் முழு கிராமத்தின் எதிர்காலத்தையே கெடுத்துவிட்டது. அடுத்த தேர்தல் வந்தது. மீண்டும் வேட்பாளர்கள் வந்தார்கள். மீண்டும் பணம் கொடுக்க முயன்றார்கள். ஆனால் இந்த முறை அருண் கிராம மக்களை ஒன்றாக சேர்த்தான். அவன் உறுதியுடன் சொன்னான், நாம் பணம் வாங்கிய நாளே நம்ம குரல் மௌனமாயிடுச்சு. நாம் விற்கும் ஒவ்வொரு வாக்கும் நம்ம எதிர்காலத்தை அழிக்குது. அவனுடைய வார்த்தைகள் அனைவரையும் ஆழமாக சிந்திக்க வைத்தது. அந்த நாள் அந்த கிராமம் ஒரு பெரிய முடிவு எடுத்தது. பணம் வாங்க மாட்டோம். வாக்கை விற்க மாட்டோம். நேர்மையாக வாக்களிப்போம். கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். வாக்கு என்பது ஒரு தேர்வு மட்டும் அல்ல. அது ஒரு பொறுப்பு. குறைந்த நேர லாபத்துக்காக வாக்கை விற்றால் நீண்ட கால நஷ்டத்தை சந்திக்க வேண்டி வரும். உண்மையான வளர்ச்சியும் நல்ல எதிர்காலமும் நேர்மையான வாக்குகளால் மட்டுமே கிடைக்கும். நீங்கள் இன்று வாங்கும் பணம் நாளை உங்கள் எதிர்காலத்தை வாங்கிவிடும். அதனால் பணத்தை அல்ல, ஒரு நல்ல வாழ்க்கையை தேர்வு செய்யுங்கள். வாக்கு என்பது ஒரு காகிதம் இல்ல. அது உங்கள் வாழ்க்கை, உங்கள் எதிர்காலம். அதை பணத்துக்கு விற்காதீர்கள். இந்த வீடியோ உங்களை சிந்திக்க வைத்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.